இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் அதிகமாக இந்த டிக்டாக்கில் பார்த்துருப்பீங்க இந்த சிஸ்டரை படிச்சிருப்பாங்க. நாம் இங்கே வந்து ஹோட்டலில் டின்னரை பார்ப்போம், டின்னர் முடிக்க போவோம். ஓகே, கமான் லெட்ஸ் கோ. நான் ஏசி வந்து 2500 ஏசி உள்ளது வந்து 3500 ஒரு நாள் நைட்டுக்கு. வர்றவங்க இந்த ஃபரஹா கெஸ்ட் ஹவுஸ் பீச் பிஎஸ்சி பேங்க், அந்த பிஎஸ்சி பேங்க் பக்கத்தில் லைன் ஆயிரும். போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்தால் தான் சரி வரும். பார்ப்போம். இதுதான் நண்பா கினியா வெட்டிக்கிலோ ரோடு. கினியாவில் உள்ள ஹோட்டல், இந்த பழக்கடை, ரோட்டில் விற்கிற அந்த அன்னாசிக்கா கடைகள், அதே மாதிரி ரோட்டோர ஃப்ரூட் கடைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். வாங்க, பஸ் இங்கே நிற்கிது. அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. சும்மா கிட்ட முடிச்சுக்கோங்க. இந்த ரோட்டோர கடைகள், இந்த துணிகள்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன துணி? என்ன சின்ன பிள்ளை ஜாக்கெட். இது சின்ன பிள்ளைக்குள்ள ஜாக்கெட். ஹோர் சார் 150 ரூபா உள்ளது வந்து 100 ரூபான்னு விற்கிறாங்க. என்ன இது? இது ஏதோ சின்ன பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் தான். ஓ எஸ். எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு 2. இந்த மாதிரி, அதாவது இந்த இது வந்து ட்ரௌசரு 1000 ரூபாய்க்கு 2. அப்போ ஒரு பீஸ் வந்து 500 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வந்து 500 ரூபா. என்ன மக்கள்லாம் அங்கே போய் கூட்டமாக நிற்குது. இல்லை எங்கே போகுது? இது இலங்கை வங்கி. இதான் இலங்கை வங்கி. பார்த்துக்காங்க. இது என்னது? என்னது? சிம்மா? சிம் இது ஒரு பள்ளிவாசல். பீச் மஸ்ஜித், கடற்கரை பள்ளிவாசல். பார்த்தேன். வாங்க, செருப்பு கடை. ஒரு செருப்போட விலை வந்து 1000 ரூபாயா. பார்ப்போம் இது எப்படி இருக்குது செருப்பு விலை. இது எவ்வளவு? 1000 ரூபாயா? இது எவ்வளவு? 1000 ரூபாயா? இந்த செருப்பு வந்து 1000 ரூபாயாப்பா. இது 1500. இது 1500. கேவிசி இது விகேசியை தான் கேவிசின்னு போட்டிருக்கானுங்களா? $1500 சொன்னாக்க இந்தியா காசுக்கு எவ்வளவு வருது? 300 ரூபா வருது. 300 ரூபா தானே? ஏப்பா இது 1500 ரூபா இந்த செருப்பெல்லாம். இது வந்து 1000 ரூபா. இது சின்ன பிள்ளைங்களுக்கு செருப்பு அதே ரேட்டு தான் போல இருக்கு. இல்லை சேம் ரேட்டு தான் சின்ன பிள்ளைங்களுக்கு. இது 1000 ரூபா தான். இது 1000 ரூபா. அது 1500 ரூபா. இது 1500 ரூபா ஆகும். ஓ இது 1000 ரூபாயா? எல்லா மக்களும் அங்கங்கே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பஸ் அங்கே நிற்கிது. நமக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு
இந்த ஊர் மக்கள்லாம் டீயை வந்து அப்படியே சும்மா இனிப்பை வந்து தூக்கலாக போட்டு சாப்பிடுவாங்க. சரியான இனிப்பாக இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இனிப்பு கொஞ்சமாக போடுவேன். தேன் மாதிரி இருக்கு. பார்ப்போம் டீயோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம். ஏப்பா ஒரு டீயோட விலை வந்து 150 ரூபாப்பா. ஆமாம், ஒரு டீயோட விலை வந்து 150 ரூபா. அப்போ இந்த நாட்டுடைய மக்கள்கள் வந்து கூடுதலாக வந்து இது வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், சம்பளம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க பார்க்க போனாக்கா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது வந்து எப்படி 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் எடுப்பாங்களோ இந்த ஊர் காசுக்கு. ஆமாம், ஒரு டீயோட விலையே வந்து 150 ரூபாண்டாக்கா. அப்போ எங்கேயே போகுது. ஸ்ரீலங்காவில் டீ வந்து 150 ரூபா பால் டீ. அதே பிளேன் டீயாக இருந்தாக்கா 100 ரூபா இருக்குமோ, அதாவது டிகாசனாக இருந்தாக்கா. தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பன், நம்ம பஸ்ஸு நிற்கிது, குரூப் பஸ்ஸு. மக்கள்லாம் வந்து எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே ஏறி இருக்காங்க. என்ன இல்லை எங்கே போணுச்சுன்னு தெரியலை. பார்ப்போம், வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ நம்ம ஏறிட்டு போவோம். ஓகே நண்பா, கேட்டுன்னு முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் எங்கே போகுது, ஏதோ ஹோட்டலில் பிடிச்சி தான் நிற்கும் நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். அடுத்து நம்ம என்ன வேலை பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு சும்மா எடுத்துருவோம். அந்த மாதிரி ஃபர்ஹா பீச் கெஸ்ட் ஹவுஸ், ஏசி நான் ஏசி. இதுதான் ரூமு. ஒரு நாளைக்கு 3500 ரூபா. ஏசி இல்லாதது வந்து 2500 ரூபா. ஃபர்ஹா கெஸ்ட் ஹவுஸு இங்கே தான்ப்பா நம்ம ரூமு, பார்த்துக்கோங்க. நம்ம நாளையோட கேன்சல் பண்ணுறோம். 2 நாளைக்கு எடுத்தது இந்த ஃபர்ஹா. இது எடுத்தாச்சு. நான் ஏசி வந்து 2500 ரூபாவா. ஏசி உள்ளது வந்து 3500 ரூபா ஒரு நாள் நைட்டுக்கு. வர்றவங்க இந்த ஃபர்ஹா கெஸ்ட் ஹவுஸ் பீச், பிஎஸ்சி பேங்க், அந்த பிஎஸ்சி பேங்க் பக்கத்தில் வெட்டிக்குலர் ரோடு, கினியா 3. இந்த பாருங்கள், பியூசி பக்கத்தில் இந்த பில்டிங் தான் ஃபர்ஹா பில்டிங். வந்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் நம்ம காக்கா இருப்பார். இந்த காக்காட்ட நீங்கள் வந்து எல்லாம் வந்து பேசிக்கங்க. எந்த ஃபாரினர்ஸ் வந்தாலும் நீங்கள் தங்கிக்கலாம். ஆமாம், நல்ல சூப்பரான வசதி இருக்குது. வாங்க நம்ம முடிச்சுட்டு கிளம்புவோம். மனமே அங்கேடி தேடணும் பாடணும் தொன்மனமே நல்லா பாடி செஞ்சிடமே அஞ்சிடமே மஞ்சள் மஞ்சளுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் அதிகமாக இந்த டிக்டாக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த சிஸ்டரை படிச்சிருப்பாங்க. நாம் இங்கே வந்து சுரங்கல்னு ஒரு ஏரியா, அதாவது கிண்ணியாவில் மன்சூர் ஹோட்டல். இது ஃபேமஸ், இந்த மன்சூர் ஹோட்டலு. அந்த பாட்டு படித்தாங்களே அந்த அக்கா, நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. பார்த்த நண்பர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்துருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை நீங்கள் சாப்பிட வந்தோம், அவங்க அமுட்டாங்க. ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த மன்சூர் ஹோட்டலில் டின்னரை பார்ப்போம். டின்னர் முடிக்க போவோம். ஓகே, கமான் லெட்ஸ் கோ. செட் பண்ண மன்சூர் பரோட்டா, பன் பரோட்டா சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளம்புறோம். இந்த எபிசோடு இதோடு முடியுது. நாளைக்கு குவைத் கிளம்புறோம். உங்களை குவைத்தில் மீட் பண்ணுறோம். அதுக்கு இடையில் மேலும் பல வீடியோவில் இப்போ போடுறேன். சேட்டை கூட